ஹலோ ஆல் வணக்கம். T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச அந்த சூட்டோட ஜிம்பாப்வே சீரீஸ் எடுத்த உடனே ஒரு அடி பீடா. வெல்கம் டு தி ஷோ. மேட்சே இப்படி ஒரு அடி யாருமே எதிர்பார்க்கல. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது என்னன்னா நீங்க வந்துட்டு ஜிம்பாப்வேல எப்பவுமே அந்த ஹராரேல ஒரு 140ல இருந்து 150 அடிச்சா ரொம்ப கஷ்டம். அது 140ல இருந்து 150ங்கிறது பெரிய ஸ்கோர் அந்த கிரவுண்ட்ல. இப்ப இன்னொன்னு நீங்க டாஸ் வின் பண்ணாங்க, பால் பண்ணாங்க, நல்லா போட்டாங்க. ஒரே ஒரு இதுக்கு போறேன். இப்ப ஜிம்பாப்வே இன்னிங்ஸ் பாருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதவரே 21 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 95. பிரையன் பென்னட் 22. அவர் ஒருத்தர் மட்டும்தான் சுத்துனார் 15 பால்ல. ராஜா பாருங்க 17 பால் 17 ரன் 19 பால்ல 89 ஸ்ட்ரைக் ரேட்டு. அந்த டியான் மேயர்ஸ் அவரு நல்லா ஆடுவாரு. 23 22 பால் 104 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுக்கப்புறம் அந்த பினிஷர் ரோல் அந்த விக்கெட் கீப்பர் கிளைவ் மடாண்டே அப்படின்னு ஒருத்தர் 29 of 25 பால்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ்ல நீங்க ஆடுறீங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் ஒரு 130 வந்தா ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. இதுக்கு நோ மேட்டர் வாட், நீங்க பிச்சு கஷ்டம் வாட் எவர் இட் இஸ், 100 115 ரன் 110 ரன்னா சேஸ் பண்ணணும்ல. அப்படிங்கும் போது இந்த டேலண்ட் நீங்க பாருங்க. இந்த பிளேயிங் லெவனை படிக்கிறேன். தே ஆர் பொட்டன்ஷியல் 2006 T20 வேர்ல்ட் கப் டீம்ல வர்றவங்க. அபிஷேக் சர்மா, சுப்மான் சிக்ஸா கில், 26. ருத்ராஜ் கெய்க்வாடு, ரியான் பராக், ரிங்கு சிங், துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், முகேஷ் குமார், கலீல் அஹமத். இந்த ஆடின 11 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்க எக்ஸ்பர்டீஸ்ல நீங்க சொல்லுங்க. இல்ல பீடா இந்த ஒரு பிளேயருக்கு வாய்ப்பே கிடையாது, கிட்ட கூட வர முடியாது, ஏதோ உள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த அதானே பயமா இருக்கு. கோலியும் ரோஹித்தும் போயிட்டாங்க. இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருங்கிறது பயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்னன்னா இப்ப மீடியால எப்படி வருது நியூஸ்? T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஸ்டண்ட் பை ஜிம்பாப்வே. கரெக்டா இல்லையா? நீங்க இப்படிதான் வருது. இப்ப நிறைய பேர் அதுக்கு ரிப்ளை பண்றாங்க. யோ, அங்க இன்னும் செலிப்ரேஷன்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கியா மரைன் டிரைவ் மும்பைல? நீ இது யார் மேட்ச் நடக்குதாயான்னு கேக்குறாங்க. பட் இந்தியா தானே ரெப்ரசென்ட் பண்றாங்க. தேங்க்யூ, அதை தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த நிறைய பேருக்கு இந்த ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது இன்டென்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, தின் த்ரெட். அது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்டென்ட்ன்றது என்னன்னா T20 கிரிக்கெட்ல ரன் அடிக்கிற மைண்ட் செட்ல இருக்கணும். ஆனா இந்த டெசிஷன் மேக்கிங் இன்டென்ட்னா எப்படின்னா அப்படிதான் கோலியை கண்ணா பின்னான்னு கெடுத்து விட்டாங்க. இன்டென்ட் காட்டுன்னு அந்த கரீபியன் பிச்சர்ஸ்ல. இது அதை விட மோசமான பிச்சு. அப்படிங்கும்போது இன்டென்ட்னா என்ன? மைண்ட் செட் பாசிட்டிவா இருக்கணும், லுக்கிங் ஃபார் ரன்ஸ், பட் சேம் டைம் யூ டு சூஸ் த ரைட் பால்ஸ் டு பனிஷ். இந்த அபிஷேக் சர்மாவை பத்தி இந்த சன்ரைசர்ஸ் சொல்லினே இருந்தேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 4வது பால் ஒரு வீசு வீசி, நான் என்ன கேக்குறேன்னா 115 ரன் அடிக்கிறீங்க, என்ன அவசரம்? அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு நல்ல பால் வந்துருச்சு. அது ஒரு முன்னாடி போறதா பின்னாடி போறதான்னு யோசிச்சு நான் சக்குன்னு வாங்கின்னு போயிடுச்சு. ரியான் பராக் அதுக்கப்புறம் பவுன்ஸ் அவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு, மிடான் மேல அடிச்சு அவுட்டா போறாரு. ரிங்கு சிங் அதே மாதிரி ஒரு வீசு வீசி ரிங்கு சிங் அவுட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் அப்படியே நல்லா ஆடினாரு. ஆடிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அவுட் இன்ஃபீல்டு மேல போய் அவர் அவுட் ஆட்டாரு. கில்லு ஒருத்தர் தான் அப்ளிகேஷன் காமிச்சாரு, கரெக்டா ஆடினாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வாஷிங்டன் சுந்தர் வரும்போதே மேட்ச் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட் ஒன்னும் ஏன் அவர் கடைசியில் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர்? அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா புரியல நீங்க கேக்குறது. இல்லையே விட அவர் சிங்கிள் கொடுக்காம அப்புறம் அவரும் கடைசியில் அடிக்கல. வேற வழி இல்லையா சார்? இப்ப நீங்க அவங்க கூட இருக்கிறது யாரு பாருங்க. ஆவேஷ் ஆவேஷ் கான். ஆவேஷ் கான் அவுட் ஆன உடனே உங்களுக்கு முகேஷ் குமாரும் கலீல் அகமதும். இப்ப வேற வழியே கிடையாது அவருக்கு. இப்ப ஒரு எட்ஜ் ஆவேஷ் வாங்கி எங்கேயாவது 4 இயர் போகும் இல்லையா? இல்லையா இவரு முடிச்சலாம் நினைச்சாரா? அதையும் பண்ணிருக்கலாம் உங்களுக்கு. இந்த சொல்றேன், ரவி பிஷ்னாயும் ஆவேஷ் கானும் தி ஷோட் பெட்டர் அப்ளிகேஷன். எனக்கு என்ன வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, கிரிக்கெட்ல நீங்க ஒரு மேட்ச் ஜெயிப்பீங்க தோப்பீங்க, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஜிம்பாப்வே, ரொம்ப நல்லா ஆடினாங்க. தே பிலீவ்டு. 115 சிக்கந்தர் ராஜா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும். அவருக்கு போய் சொல்லியிருப்பாரு, ஓகேப்பா ஒரு 20 ரன் கம்மியா அடிச்சிட்டோம், பட் பட் வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் திஸ் அவே வித்தவுட் எனி ஃபைட் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு டப் டிப்னு ஒரு 2 இப்படிப்பட்ட விக்கெட். சிக்கந்தர் ராஜா நீங்க சொன்னனால நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இப்படிப்பட்ட சிக்கந்தர் ராஜா தான் பெஞ்சில் உட்கார வச்சாங்க ஐபிஎல்ல. ஐயோ, அந்த அத பஞ்சாப் டீம். அந்த அத பஞ்சாப் டீம். அவரு பொழுதுபோக்குக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறவரு. ஓகே, பிஎஸ்எல்ல எத்தனை மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு பாருங்க.
ஐஎல் லீக்ல எவ்வளவு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காருன்னு இவங்க பாருங்க. எல்லாம் ஐபிஎல் ஆடுறவங்க தான், ஐபிஎல் ஸ்டார்ஸ் தான் இவங்க. இந்த கில்லு, அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங் வரிசையா. அதை தான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அவர் அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு, ரியான் பராக் அவுட் ஆனாரு அப்படின்னு ஒண்ணு நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு ஒரு லெவலுக்கு மேல இன்னொன்னு இருக்கு. 115 டார்கெட். ரெண்டாவது யார் ஆப்போனன்ட்ஸ், ஆட 4 வீசுனா 14 ஓவர்ல முடிச்சிடலாம் மேட்ச். அந்த ஒரு இதுவே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு மேக் ஷூர் யூ ரெஸ்பெக்ட் த கண்டிஷன்ஸ், இஃப் நாட் த ஆப்போனன்ட்ஸ். நீங்க போலிங் போட்டிருக்கீங்க, டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டிருக்கீங்க, நீங்க பாக்குறீங்க கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு 2 விக்கெட் போச்சு அப்படிங்கும் போது தென் யூ ஹேவ் டு மேக் ஷூர், எப்பா ஜாக்கிரதையா ஆடனப்பா, இது தோத்துட்டா. இப்ப நான் என்ன சொல்றேன், சீரீஸ் இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிக்கட்டும் இந்தியா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் திஸ் லாஸ் இஸ் அ லாஸ். இப்ப நீங்க அதான் நான் சொல்றேனே, இப்ப இப்ப என்னையே கேட்பாங்க, ஏன் சார் இப்படியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, இப்பதான் சொல்றீங்க அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே தோத்துட்டு லாஸ் இஸ் அ லாஸ்ன்றீங்க அப்படின்னா, பண்ண பொறுத்த வரைக்கும் 20 ரன்ஸ் டெஃபினட்டா கம்மி. இந்த இந்தியன் பேட்டிங் லைனப் அபிஷேக் சர்மா, இப்ப நீங்க பாருங்க, அபிஷேக் சர்மா, சுப்மான் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ரியான் பராக், ரிங்கு சிங், 5 பேரும் அன்டிஸ்பியூட்டட் ஸ்டார்ஸ் இன் ஐபிஎல் ஃபார் குவைட் அ பீரியட் ஆஃப் டைம். இப்பதான் ரியான் பராக் ரன் அடிக்க ஆரம்பிச்சாரு, பட் ஹி ஹஸ் பீன் பிளேயிங் ஐபிஎல் ஃபார் மெனி இயர்ஸ். அபிஷேக் சர்மா வாஸ் a க்ளோஸ் மிஸ் T20 வேர்ல்ட் கப்புக்கு. சுப்மான் கில்லும் க்ளோஸ் மிஸ், ரிசர்வ்ஸ்ல இருந்தாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் பாவம் வேற வழி இல்ல, அவ்வளவு ரன் அடிச்சுட்டு அவருக்கு உள்ள வர முடியல. ரிங்கு சிங் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, நாடே அழுது ரிங்கு சிங் T20 வேர்ல்ட் கப்ல செலக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு 5 பேட்ஸ்மேனை வச்சுன்னு டாப் 5ல நாட் ஈவன் ஒன் பேட்ஸ்மேன் கேன் டேக் யூ த்ரூ டு 115. இப்பயும் சொல்ற, ஒரு 145 அடிச்சிருந்தா நான் வேற மாதிரி ரிவ்யூ பண்ணிருப்பேன் இல்ல சார். அதுதான் சொல்றேன். இப்ப இந்த ருத்துராஜ் கேக்வாட்ல ஒரு 40-50 நாட் அவுட் அடிச்சு வர்றதுல அவரு கில்லாடி தானே. இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோர் சேஸ்ல அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம். ஒரு 40 ரன் 50 ரன் அடிச்சு நாட் அவுட் ஆகுதுன்னா அவருக்கு தான் நல்லது. அததான் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நிறைய பேர் அவ்வளவு பேர் ரிங்கு சிங்னு எத்தனை பேர் ஹோல் கண்ட்ரி வாஸ் சப்போர்ட்டிங். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ருத்ராஜ் கேக்வாடுக்கு அவ்வளவு பேட் பால் வரல. இப்ப மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், ரியான் பராகா இருக்கட்டும், ரிங்கு சிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த சிச்சுவேஷன்ல தெர் இஸ் நோ நீட் டு பி ஆன் பாசிட்டிவ் நோட். ஒரு 9 ரன் ஒரு ஓவர் கடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க சொல்றது ரைட்டேப்பா, ரன் ரேட் ஏறினே போகுது, டஃப் பிச்சு, யாராவது ஒருத்தர் அடிக்கணும்னு. நீ சேஸ் பண்றது, நீ இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே யூ ஆர் நாட் ஈவன் சேசிங் ரன் அ பால் அப்படிங்கும் போது ஒய் யூ வாண்ட் டு ஷோ தட் இன்டென்ட். நிறைய பேர் டிஃபர். இப்ப நான் நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த இன்டென்ட்டை பத்தி இப்ப நான் சொன்னேன்னு என்ன பண்ணுவாங்க, இல்லன்னுவாங்க. T20 இன்டென்ட் காமிச்சே ஆகணும், தட் இஸ் T20 அப்படிம்பாங்க. அது ஒரு தப்பான லாங்குவேஜ். இந்த இன்டென்ட்ன்றது மேட்ச் ஜெயிக்கணும் எண்ட் ஆஃப் த டே. அததான் சார் நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு எப்படின்னா, இப்ப உள்ள போனீங்கன்னா, இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் போறான்னா, யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் த பால் டு பி இன் யுவர் ஜோன் டு ஹிட் ஃபார் அ பவுண்டரி. அது இன்டென்ட். ஓகே, இஃப் த பால் இஸ் ஆன் த மெரிட், ஒரு நல்ல பால் ஒரு 4th ஸ்டம்ப்ல போட்டு ஒரு அவுட் ஸ்விங்கர் போகுது அப்படின்னா, யூ டு பிளே ஆன் த மெரிட். இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி பிச்சில் நான் இன்டென்ட் காட்டுறேன்னு ஆன் த ரேஸ் டிரைவ் பண்ணீங்கன்னா நான் சக்குன்னு வாங்கின்னு தான் போவோம். அதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இன்டென்ட் காட்டலன்னா யூ வில் கெட் இன்டு ஷெல்லுன்னுவாங்க. யூ வில் நாட் கெட் இன்டு ஷெல், யூ வில் கெட் அவுட் அண்ட் தென் யூ வில் சிட் இன் த நட் ஷெல். அதுதான் ஆகும். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா நீங்க இந்தியால ஐபிஎல் ஆடுறதும், இந்தியா சையத் முஸ்டாக் அலி டிராஃபியே பாருங்க, வரமா பாட்டா எத்தனை மேட்ச் நீங்க பாருங்க. அந்த சின்ன டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 220 அடிக்கும் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில. இப்ப இவங்க எல்லாம் எப்படி பழகிட்டாங்கன்னா, ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்தியன் பிளேயர்ஸ் they don't have an exposure of playing foreign leagues. அது ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு. இப்ப போறாங்க இந்த பஞ்சாப்ல போய் நமீபியா ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாங்க பாத்தீங்களா. அததான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆப்கானிஸ்தான் ஏன் நல்லா பண்றாங்கன்னா, அந்த 15 பேர்ல 11 பேரு எல்லா லீக்லயும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியும். பாகிஸ்தான்ல ஒரு மாதிரி இருக்கும், நியூசிலாந்துல ஒரு மாதிரி இருக்கும், பிக் பேஷ்ல ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா அவங்க ஆடக்கூடாதுன்ட்டாங்க. ஒரே சான்ஸ் இந்த கட்டாந்தர ஐபிஎல் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு பரமபாட்டா பிச்சு, சையத் முஸ்டாக் அலி பாத்தீங்கன்னா பரமபாட்டா பிச்சு, அந்த மாதிரி பிச்சு ஆடிட்டு திடீர்னு போயிட்டு பால் நின்று அதுவும் என்ன இப்போ ரொம்ப சுமாரான போலிங் அட்டாக்குங்க அது. இந்த முசரபானி ஒருத்தரை தவிர அவர் ஒரு குவாலிட்டி போலர். முசரபானி நல்ல டால, நல்ல லென்த் அடிப்பாரு. சத்தாரா அந்த லீக்ல சேர்க்க மாட்டேன். முசரபானி நல்ல போலரு. பட் நீங்க இந்த சத்தாரா, இந்த பிரையன் பென்னட், இவங்களுக்கு அந்த லியூக் யாங்வே வேற வெளியே உட்கார்ந்து இருந்தாரு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்.
பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. இப்ப சிக்கந்தர் ராஜா, இந்த வெல்லிங்டன் மசகட்ஸா, இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்ப பிசிசிஐ ஹாஸ் டு திங்க் வெரி சீரியஸ்லி. இப்ப பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா தே ஷுட் சென்ட் தம் டு பிளே ஃபாரின் லீக்ஸ். இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு, இப்ப ரோஹித் இருந்தாரு, கோலி இருந்தாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, பும்ரா மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு. எப்படியோ வந்து அது T20 வேர்ல்ட் கப்ல வந்து அவங்களுக்கு அந்த நியூயார்க் கஷ்டமான பிச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க, நல்லா ஆடி. இப்ப அடுத்த T20 வேர்ல்ட் கப் இந்தியால. இப்ப நீங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வெளியில போகுதுன்னா they have to really think about relaxing their rules. இப்ப பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா 2 லீக் ஆடலாம் அப்படின்னுவாங்க. யூ கேன் பிளே 2 ஓவர்சீஸ் லீக்ஸ் எனிவேர். அது நீ 2க்கு மேல ஆட முடியாது. அதுக்கப்புறம் PSL. இவங்களும் என்ன பண்ணணும்னா, இப்ப ஓரளவுக்கு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, இப்ப ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல ஒரு ஆடி ப்ரூவ் பண்ணணும்ன்றது ஒண்ணுமே கிடையாது. they are the reckoning for India and you are only selecting the team based on IPL performanceனா நீங்க என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது இந்தியா டியூட்டி இல்லைன்னா ஒரு 2 ஃபாரின் லீக் இவங்களை ஆடுறதுக்கு அலோவ் பண்ணணும். Only then you will understand the conditions. Only then if you go and play somewhere out of India in a tournaments like this, then you will be expected to perform. அந்த எக்ஸ்போஷரே இல்ல. திடீர்னு போறீங்க, ஒரு 4 நாள் முன்னாடி ஜிம்பாப்வே போறாங்க, நெட்ஸ்ல 4 நாள் ஆடுவாங்க, நெட்ஸ்ல பிச்சு வேற மாதிரி இருக்கும். இப்ப ஹராரேல இப்படி இருக்கு, புலவாயோன்னு இன்னொரு இடம் இருக்கும், புலவாயோல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் கண்டிஷன்ஸ். ஸ்லோவா இருக்கும் பிச்சு, நீங்க சக்க சக்கன்னு வரும், அங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நிறைய திரும்பும் புலவாயோல. அப்படிங்கும் போது நீங்க என்ன கெயின் பண்றீங்க? நீங்க ஜிம்பாப்வேக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போறீங்க, இந்த மாதிரி ஒரு 5 T20 ஆடிட்டு திரும்பி வரீங்க. வாட் ஆர் யூ கெய்னிங்? யூ நாட் கோயிங் டு கெயின் எனிதிங். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா they have to send the players who are not in the national setup second மேபி fielding அதான் guys. மீடா நீங்க சொல்றது இன்னும் ரிஃபைன் பண்ணி சொல்லணும்னா, பிசிசிஐ கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் தவிர மத்தவங்களுக்குலாம் நீங்க சொல்ற மாதிரி they can open up the avenues. இப்ப கான்ட்ராக்டட் பிளேயர்ஸே உங்களுக்கு if you are not in the probables, ஒரு சீரீஸுக்கு ப்ராபபிள்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 20 பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுல நீ இல்ல, ஆனா உனக்கு இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் இங்கிலாந்துல கூப்பிடுறான் அப்படின்னா நீங்க அனுப்பணும். அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிளேயரை கேட்டு பாருங்க, இந்தியால இருக்கிற பிளேயரை, ஒன்னு எஸ்ஏ லீக் போய் ஆடுறதுக்கோ ஒரு கரீபியன் பிரீமியர் லீக் போய் ஆடுறதுக்கோ ஆசையான்னு கேட்டு பாருங்க, யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. தட் இஸ் வேர் தே கேன் சேலஞ்ச் themselves to different conditions. இப்ப எல்லா லீகும் பாருங்க, தமிழ்நாடு பிரீமியர் லீக் பாத்தீங்கன்னா நேற்று 185 ரன் கடைசி ஓவர்ல சேஸ் பண்றாங்க. எல்லா ஆந்திரா பிரீமியர் லீக் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு டீம் 225, ஒரு டீம் 224. ஒரு ரன்ல தோத்தாங்க. இப்ப நீங்க பாருங்க, எங்க போனீங்கனாலும் பரமபாட்டா பிச்சு, பியூட்டிஃபுல் அவுட்ஃபீல்ட், சின்ன கிரவுண்டு. இப்போ உங்களுக்கு எப்படி பழகுறீங்கன்னா, போனவனே ஆன் தி ரேஸ் டமால் கவர்ஸ் மேல ஒரு மிட்டுக்கட் மேல பிளிக் அடிக்க முடியாது ஜிம்பாப்வேல. அது நீங்க எப்படின்னா, இப்ப அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மேட்ச் அடிச்சிருவாங்க, சீரியஸ் ஜெயிச்சிருவாங்க, அது வேற விஷயம். அது கண்மூடி திறக்கிறதுக்குள்ள 2-3 மேட்ச் போயிடும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் போயிடும். இதே ரிங்கு சிங்க பத்தி பேசினவங்க எல்லாரும் ஜிம்பாப்வேல ஒரு பிளாப் ஆனார்னா, கரெக்ட் தான்ப்பா, இவனுக்கா நான் இத்தனை மேட்ச் பேசினேன், ரொம்ப சும்மா இருப்பா, எல்லாம் IPL ஹீரோன்றுவாங்க. யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நீ கோ த்ரூ லாட் ஆஃப் சோசியல் மீடியா நான்சென்ஸ், உங்களுக்கு கான்பிடன்ஸே போயிடும். யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். அதனால பிசிசிஐ ஒரே வழி. இப்ப எல்லாரும் பிளேம் பண்ணுவாங்க இவ்வளவு. இப்ப நிறைய பேர் நிறைய முட்டாளுங்கள்லாம் ட்வீட் பண்றாங்க, அதாவது இதுதான் ரியல் இந்தியா, ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டாங்க வேர்ல்டு கப். அறிவு கட்டவனே, அங்க அவனுங்க என்ன செலிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவங்க பாக்குறதுக்கே டைம் இல்லை. இந்த மேட்ச் ஒரு செகண்ட் டீம் போகுது, அது தோத்த உடனே ஒரு 4 பேருக்கு சந்தோஷம், இந்தியாவோட யோகிதை எவ்வளவுதான், இந்தியா வந்து ஜிம்பாப்வேட்டு தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ட்விட்டர்ல நிறைய இருக்கு. சோ நான் என்ன சொல்றேன்னா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹவு டு கெட் யுவர் கிரிக்கெட் ஆல் டுகெதர் அண்ட் ஆல்சோ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளேயர்ஸ் இஸ் த ஒன்லி வே. இன்னொன்னு நான் சொல்றேன், அந்த இப்ப அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இஸ் நாட் இன் த ரெக்கனிங் ஃபார் இந்தியா எனி டைம் இன் நியர் ஃபியூச்சர். இப்ப ஒரு ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்லயோ இல்ல ஒரு மேஜர் லீக் கிரிக்கெட்லயோ அவர் டிராப்ட்ல ஒரு பேர் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பிக்கா அவர் எடுப்பாங்க. வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் கோயிங் டு டூ ஃபார் அபிஷேக் சர்மா? இப்ப லங்கா பிரீமியர் லீக் நடக்குது, இது மேஜர் லீக் கிரிக்கெட் நடக்குது. இப்ப நீங்க இப்ப இந்தியால என்ன கிரிக்கெட் நடக்குது? why don't you allow them to play? இப்ப அந்த அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங், அவங்க செம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்ப எல்லாம் மூட்டையை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 மாசம் சீசன் உங்களுக்கு வந்து செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது, செப்டம்பர் 2 பிசிசிஐல. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த லோக்கல் கிளப் மேட்ச் ஆடுவீங்க. லோக்கல் கிளப் மேட்ச் ஆடி என்னையா உனக்கு இது பண்ண போகுது, அனுப்பிங்க இங்க. தட் இஸ் ஒன்லி வே இஃப் யூ வாண்ட் டு ரியலி டெவலப் த டீம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் அங்கங்கே வந்துட்டே தான் இருக்கும்.
ஆமா. ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த மேட்சஸும் பார்க்கலாம் பீடா. நீங்க சொன்ன மாரி அரவுண்ட் த வேர்ல்டும் நெறைய கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி இப்போ நீங்க சொன்ன அந்த 2 பெரிய லீக் நடந்துட்டு இருக்கு. இதுல 2 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதுவும் ஹை ஸ்கோரிங்கா தான் போயிட்டு இருக்கு. எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக். குசால் பெரேரா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அப்புறம் டிம் சைஃபர்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. எம்எல்சில டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் மொதல் மேட்ச் தோத்துட்டாங்க. எம்ஐ நியூயார்க் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு 2வது மேட்ச் தோத்தாங்க. இன்னைக்கு டிஎல்எஸ்ல வாஷிங்டனோட. ஸோ அதுவும் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. நம்ம விமன்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க சேப்பாக்ல. நல்ல மேட்ச் அது. க்ளோஸா போய் ஒரே வாரத்துல அது நேரம் நம்ம வியூவர்ஸ்லாம் ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க. பீடாக் சந்தோஷப்பட்டிருப்பாரு. 2020ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை ஜெயிச்சிருச்சு ஒரே வாரத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இல்ல டெஸ்ட் மேட்ச் இது வேற லெவல்ல ஆனாங்க. டபுள் செஞ்சுரி வந்து அது ஒரு சின்ன பொண்ணு ஷெஃபாலி வர்மா வந்து ஒரு வீரேந்தர் சேவாக், நான் ஒரு உமன் வீரேந்தர் சேவாக்னு காட்டினதுல ஒரு 600 அடிச்சுட்டு ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் ஜெயித்தல ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு செமாட்டி கொடுத்தாங்க ஓடிஎஸ்ல. திஸ் ஆர் தி திங்ஸ். சி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டீசன்ட் டீம். புட் ரன்ஸ் அந்த போர்டு ஒரு 189 அடிச்சிட்டாங்க. அப்படி சேஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன் ஹர்மன் பிரீத் கார் இருக்கிற வரைக்கும். But unfortunately, வரல. This is the kind of a reversal. On a consistency basis, Indian woman is also slowly climbing up the rate to get closer, to what the Ben is achieving and challenging the top teams like ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. நியூசிலாண்டோட அவங்க பெட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பெட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவே இங்கிலாண்டையும் அடிக்கணும். அது ரொம்ப தொலைதூரத்தில் இல்லை. அதான் போன வருஷம் அந்த கேண்டி டீமோட நான் இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி வி ஒன். இந்த வருஷம் கொஞ்சம் இதுவா இருக்காங்க. அங்கேயும் இப்ப ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா பிச்சு வந்து உங்களுக்கு 160 தான் பார் ஸ்கோர். அங்க வந்துட்டு பிச்சை பரம பாட்டாவாக்கி எல்லா மேட்ச் நேத்து பாத்தீங்கன்னா 2 ரன் 199 சேஸ் பண்ணி அந்த டீம் தான் போன வருஷம் நான் ஒர்க் பண்ண டீம் 197 கேண்டி 2 ரன்ல தோக்குறாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா 190 117 ஆயிடுச்சு. எம்எல்சி பத்தி நான் நிறைய பேச முடியாது. ஏன்னா என்னோட டீம், நான் ஒர்க் பண்ற டீம் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். அதனால வந்துட்டு அதை பத்தி பேச முடியாது. இந்த தடவை வந்துட்டு என்ன சொல்றது, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் தோத்த உடனே ஐயோ வருத்தமா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு ஷோ சம் லவ் டு மை டீம். அதனால வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். அங்க வந்து உங்களுக்கு யூஸ்டு பிச்சர்ஸ் நிறைய யூஸ்டு பிச்சர்ஸ்னால அங்க எங்க மட்டும் எல்லாமே அதேதான். அந்த டல்லாஸ் அதெல்லாம் ஆடுறாங்க. அப்புறம் மாரிஸ்வில் ஆடுறாங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்பதான் பங்களாதேஷ் யூஎஸ்ஏ சீரீஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப வேர்ல்டு கப் ஆடினாங்க. அப்படிங்கும் போது அவ்வளவு பெரிய ஹை ஸ்கோரிங் வென்யூ மேட்சஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. லங்கா பிரீமியர் லீக் இஸ் க்ரோயிங் வெல். அதுக்கப்புறம் இப்ப 100 இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். திருப்பி வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் 4 நாள் கழிச்சுட்டு எப்படி போகுது இந்த எஸ்எல்பிஎல், எப்படி போகுது எம்எல்சி, எப்படி போகுது, அதுக்கப்புறம் எப்படி இந்தியன் T20 உமன்ஸ் டீம் எப்படி திரும்பி வராங்க ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ். அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. எனக்கு வருத்தம் தான். we have honestly reflected where they went wrong. They failed to read the conditions. Might be slightly overconfident, seeing the opponents, seeing the score what they put on the board. அததான் வந்து நீங்க ஒரு லெசனா எடுத்துக்கணும். You cannot really go there and criticize them left, right and center. தோத்துட்டாங்க அப்படின்னு. Let them give them one more opportunity to see what they do. We will come back again and do the review of the second T20, which is going to be played on the same venue in Harare. Until we come back and entertain you for yet another episode with your own Octopus. Thanks a lot and bye-bye.